ஹலோ மக்களே, நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் நூடுல்ஸுங்க. அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயிலு, அந்த நூடுல்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. தண்ணி பாருங்கள் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் 2 சேர்த்துருக்குறேங்க. இந்த மாதிரி அதை முக்கி விட்டுடலாங்க தண்ணியில். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருப்பி விட்டுடலாங்க. பாருங்கள், நூடுல்ஸ் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுது. ஆயில் எதுக்கு சேர்க்குறோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சேர்க்கணுங்க. பாருங்கள், வெந்துடுச்சுங்க. இதை ஃபில்ட்ரு பண்ணி நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாங்க. இதுக்கு நான் கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, வெங்காயம், சோயா சாட்ஸு, ஃப்ரைட் ரைஸ் மசாலா எடுத்துருக்குறேங்க. கொடை மிளகாய் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்குங்க. கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா காஞ்சிடுதுங்க. நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்குறேங்க. 2 நூடுல்ஸ் எடுத்து. நீங்கள் நிறைய பேர் சாப்பிட்ணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நூடுல்ஸ் வாங்கி செஞ்சுக்குங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி கூட ஆட் பண்ணிடலாங்க. நீங்கள் தக்காளி வேணாம் அப்படின்னாக்கா தக்காளி சாட்ஸ் இருந்தால் சேர்த்துக்குங்க. நான் தக்காளி தாங்க ஆட் பண்ணுறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணலாங்க. அப்போ தான் சீக்கிரம் அது வதங்கி வரும். தக்காளி நல்லா சுருண்டு பேஸ்ட் மாதிரி வரணுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பாதி வெந்து வந்துடுதுங்க. திரும்ப நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணலாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுதுங்க. இது கொஞ்சம் நேரம் பிடிக்குங்க தக்காளி வதங்கிறதுக்கு. நீங்கள் சாட்ஸ் இருந்தால் சேர்த்துக்குங்க, தக்காளி சாட்ஸு. பாருங்கள், இப்போ குழ குழன்னு வந்துடுது பாருங்கள், ரெண்டும் ஒன்றோட ஒன்று. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பொடிசாக பீன்ஸு, கேரட் நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணிக்கலாங்க. காய் பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா வெந்துடுதுங்க. இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. நான் 3 எக் எடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு முட்டை நிறைய பிடிக்குன்னா 5 கூட சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்குங்க. பாருங்கள், 3 உடச்சி ஊற்றிட்டேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கடையில் வாங்குறத விட வீட்டில் மசாலா கம்மியாக நம்மளே செஞ்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, வெங்காயம், முட்டை எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாங்க. எக்கும் நல்லா வெந்துடுதுங்க. கை விடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடுங்க. இதுக்கு ஃப்ரைட் ரைஸ் மசாலா தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். அதை சேர்த்துக்கலாங்க.
இந்த மாதிரி சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது கூட வந்து இப்போ நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. அவிச்சு வச்சுருக்கிற நூடுல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வருது பாருங்கள். எக் நூடுல்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதனோட அளவு எல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ பார்த்துக்குங்க. ஒரு மூடி சோயா சாஸ் சேர்க்குறேங்க நான். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு இப்போ வந்து நான் பெப்பர் சேர்க்குறேங்க கடைசியாக. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள் எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. எவ்வளோ சூப்பராக சுவையாக வந்திருக்கு பாருங்கள், ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.